காமெடி கதாபாத்திரத்தை தாண்டி இப்போ ஹீரோவா ட்ராவல் பண்ணிருக்கீங்க. புதுமுக இயக்குனர் உங்களை அப்ரோச் பண்ண அவங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப எந்த அளவுக்கு? கண்டிப்பா கதை நல்லா இருக்கும் பட்சத்துக்கு எனக்கு சரியா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நடிப்பேன். நமக்கு பெரிய இயக்குனர் புது இயக்குனர் அப்படிலாம் கிடையவே இல்லை. இன்னைக்கு புதிய இயக்குநர்கள் நிறைய வெற்றி படங்களை கொடுக்குறாங்க, நிறைய சக்சஸ் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல கதைகள் கொண்டு வராங்க. கண்டிப்பா நான் நமக்கு நடிக்கணும் அவ்வளவு நல்ல கதைகள் தான். உச்சக்கோட்டை நடிகர்கள் எல்லாருமே வந்து புதுமுக இயக்குநர்களை வந்து புறக்கணிக்கிறதா வந்து சினி இண்டஸ்ட்ரி இல்ல யாரும் புறக்கணிக்க கிடையாது. இன்னைக்கு சசிகுமார் அவ்வளவு பெரிய ஹீரோ, இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அபி தம்பிக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இன்னைக்கு உலகம் முறை எனக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகலையா, அதனால அப்பெல்லாம் கிடையாது. அடுத்த வாரம் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல டக்லைட் படம் வருது, அதுக்கும் இந்த மனமார்ந்த அந்த வாழ்த்துக்கள். இல்ல இது ரெண்டுமே இருக்கும் அடுத்த வர படத்துல. குடும்பம் சார்ந்து உள்ள ஆக்ஷன் இருக்கும் அடுத்த வர படத்துல. அடுத்த இந்த வருஷம் எண்டுக்குள்ள அடுத்த படம் வந்துடும். ஆமா, மண்டாடி, வெண்ணிலா கபடி குழு, பரோட்டா சூரி, மாமன் சூரி எப்படி பாக்குறீங்க? ஷேர் பண்ணுங்க. அங்கிருந்து வந்த சூரிய இன்னைக்கு இங்க மாமன் சூர்யா இருக்குது, எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு சூர்யா இருக்குது. இன்னைக்கு கதை நாயகனா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை வச்சுட்டீங்க. எனக்கு நான் எப்பவுமே உங்களை ஒருத்தர் குடும்பத்தை ஒருத்தான இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களை ஒரு ஹீரோவா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுதான் நல்லபடியா நீங்க அதுக்கான வரவேற்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. இதை நான் தக்க வைக்கிட்டேன். இது வரைக்கும் வரல தம்பி. ஆமா, கதை நாயனாவே நீங்க என்னை பாக்குறப்ப நான் அப்படியே இருந்துட்டே போயிடுறேன். அப்படி ஒரு நேரம் வரப்ப பண்ணுவாங்க. அதை பிடிச்சதுனால இங்க வந்து நிக்கிறேன். எல்லா ஊருக்கும் போயிட்டு வரீங்க, குறிப்பா திருநெல்வேலியை பத்தி, திருநெல்வேலி ரசிகர்கள் பத்தி, மக்களை பத்தி ரெண்டு பாசக்காரங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திருநெல்வேலி அப்படின்றது நம்ம மண் சார்ந்த மக்கள் உறவுக்கு ரொம்ப எமோஷன் ஆகுறவங்க. அது ஒரு நட்பா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், மாமன் மச்சான் இருக்கட்டும், ஒரு துருவிட விட்டுருக்காம ஏழை நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னா ஒரே வரல, இது என்ன பண்ண சொல்ல, என்ன பண்ண என்னை கொடுக்கணும் மலை அப்படின்றாங்க. அதுதான் நம்ம மக்கள். அதே மாதிரி பார்க்க இன்னைக்கு இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க சவுத் எல்லா சைடும். ரொம்ப இல்ல அதாவது எனக்கு தெரிஞ்ச தம்பிகளும் சரி, என்னுடைய நற்பணி இயக்கத்தை சார்ந்தவங்க, அதாவது என்னோட ரசிகர்கள் சொல்ற சரி, எல்லாத்தையுமே அதுக்குள்ள இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்ற விதத்துல சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு அதுவே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இங்க நல்லது நான் ஒரு விஷயம் பண்ணோம்னா அது பிடிக்காம ரெண்டு பேரும் காழ்ப்புணர்ச்சியை பேசதான் செய்வாங்க. காழ்ப்புணர்ச்சியில பேசுறவங்க நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சா நல்ல விஷயம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால பேசுறவங்க எது வேணாலும் பேசட்டும், நம்ம செய்யறதை எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து யார் இவங்க அவங்க எல்லாம் கிடையாதுங்க. நல்ல கதை, நல்ல படம், நல்ல படமா கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் வரவேற்பு. அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு உச்சமா இருக்காங்க அவங்க எல்லாம். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு உச்ச நட்சத்திரத்துல இருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சது வந்தாங்க. தென் மாவட்டத்தில் இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. இதுல வந்து படத்தை பார்த்து சில பேர் கெட்டு போறாங்களா, ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்கு, இவங்களுக்கு என்ன சொல்லி விரும்புறீங்க இளைஞர்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை கவனமா இருக்கணுங்க. நம்ம குடும்பங்கள் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற உலகம் போற பாஸ்ட்ல, வேலையில இருக்கிற பாஸ்ட்ல பல பிரச்சனை மைண்ட்ல வச்சுட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து கவனிக்காம விட்டாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். அக்கம் பக்கத்துல நம்ம யாருக்கு போய் நம்ம பிள்ளைய சேர்றது, அக்கம் பக்கத்துல யாரு இருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கணும். அதே நேரத்துல தயவு செய்து போதைக்கு இளைஞர்களை யாரும் அடிமை ஆகாதீங்க. அது எந்த விதத்திலையும் அது நமக்கும் சரியாக, நம்ம குடும்பத்துக்கும் சரியாக, நம்ம சொசைட்டிக்கும் சரியாகாது. அது இங்கன்னு இல்லை, எல்லா பக்கமும் நடக்குது. அது வந்து முடிஞ்சதுக்கு வெளியில வந்துடும் நல்லது நினைக்கிறேன். அதுக்கான தீர்வு நிறைய சினிமாவில் நடிகனா இருக்கு சாதாரண விஷயம். அது உங்க முன்னாடி ஒரு நடிகனா இருக்கு சாதாரண விஷயம். எல்லாமே கஷ்டம் தானே. கண்டிப்பா இல்லைண்ணே, காமெடிகள் கண்டிப்பா சினிமா எல்லாமே இருந்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வர வந்துட்டே இருக்கு. ஏன் இந்த சீட்டு நானே உட்காரணுமா, ஏன் நான் எந்திரிச்சு போனா இன்னொரு ஒரு ஆள் வந்து உட்காருவாங்க அந்த சீட்ல. காமெடிகள் வந்து வந்துகிட்டே நிறைய காமெடி வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நல்ல புதுசா இருக்க காமெடி ஆக்டர்ஸ் அவ்வளவு பேர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குறை இல்லாம எல்லா ஆக்டும் கொடுப்பாங்க. கண்டிப்பா அவர்கிட்ட கேளுங்க.